அடுத்தது இன்னொருத்தர், நீங்க ரீசெண்டா ஒரு படம் பார்த்திருப்பீங்க, அதுல உள்ள கேரக்டர் இவரே தான். என்ன, மே ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சி பிரசாத் டு கமாண்ட் டு தி டைஸ். அதான் சஸ்பென்ஸ். பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாரு, கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும். எதா இருந்தாலும் டக்குன்னு கோவத்தை வெளிப்படுத்தி காட்டிடுவாரு. எஸ்பெஷலி இபியை பத்தி யாராவது தப்பா பேசினா வச்சுங்களேன், தலைய சீவ கூட தாய மாட்டாரு. அவர் ஒரு அந்நியன். அவருக்கு அந்நியன்கிற அவார்டை கொடுத்து பெருமை போறோம். தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்பாரு அந்நியன். அவர் ரெமாவா அம்பியான்னு அவர்த்தையே கேட்டுக்காங்க. அடுத்தது எனது அருமை நண்பர், மிக நெருங்கிய தோழர். அவர் எல்லா திறமையிலும் வச்சிருக்கவரு, நல்லா ஹார்ட் ஒர்க்கரு. அவரை பத்தி சொல்லணும்னா நான் இன்னும் ½ hour பேசிக்கிட்டே போனோம். பட் அந்த அளவுக்கு நேரம் இல்லை. எல்லாரும் ரொம்ப பசியோட உட்காந்துருக்கீங்க. நாங்க பசியோட வாங்கன்னு வேற சொல்லிட்டோம். எங்க நண்பர்கள் சில பேர் மத்தியானம் சாப்பிடவே இல்லையா, நைட்டு போய் ஒரு கட்டு கட்டலாம் எல்லாம் முடிவோட வந்திருக்காங்க. அப்படிதான் நாங்களும் கூப்பிட்டு இருந்தோம். மே ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ஹரிராஜன் டு கம் ஆன் டு தி டைஸ். இது பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாரு, எல்லாம் எழுதுவாரு. அவர்கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். திடீர் எக்ஸாம் எழுதி எல்லாம் வந்திருப்பான் வெளியே, டேய் ரோல் நம்பர் போட்டேன்னா ஞாபகமே இல்லையாடா. இவர் அதிகம் டென்ஷன் படுத்த யார் தெரியுங்களா, அவர் மிஸ்ஸஸ் தான். வீட்டுல போய் நான் போட்டேனா தெரியலையா அவங்கதான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. சொன்னாலும் நம்ப மாட்டாரு. மே ரிக்வெஸ்ட் மிஸ்ஸஸ் சீதா ப்ளீஸ் கம் ஆன் டு தி டைஸ். ரொம்ப குணப்படுத்துவாருங்க. அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு கிளாஸ் டெஸ்ட் எழுதுவாரு, நான் என்ன பண்ணட்டும் இப்படி பண்ணிட்டேன்னு. இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு கொடுமைகளையும் அனுபவிக்கிற அவங்க மிஸ்ஸஸ் இனிய எனது தோழி சீதா அவர்களிடம் மைக்கை கொடுக்கிறேன். குட் ஈவினிங் எவரிபடி. என்ன பண்ணுவாரு, ஆன்சர் பேப்பர் வீட்டுக்கு கொண்டு வந்து क्वेश्चन பேப்பர் கொடுத்துட்டு வருவாரு. வேற ஒண்ணும் இல்ல. ரோல் நம்பர் போடலையா? அது ரோல் நம்பர் போடாம வந்தபோது அன்வர் இருந்தாரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் என்னோட டோட்டல்லாம் பார்த்து ரொம்ப கம்மி. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸாமினேஷன்ஸ்லாம் டெஃபினட்டாக அவங்களால ஃபேமிலிஸ் தான் நல்லா கவர் பண்ணி எல்லாரும் படிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒன் மோர் திங், மிஸ்டர் கன்ஃபியூஷன் பர்சன் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த செமஸ்டர் என்ன ஆச்சுன்னா, நான் நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு வந்தேன், ப்ராக்டிக்கலில் ஃபெயில்னு போட்டிருக்காங்க. அதுவும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்போ ரீஎலெக்ஷன் போயிருக்காங்க. இனிமேல் தான் வரும். அது வாழ்க்கையாயிடுச்சு. இப்படியே ரொம்ப தேங்க்ஸ். மாஸ்டர் ஆஃப் கன்ஃபியூஷன். நான் ஃபுல்லு சர்டிஃபிகேட்டை படிச்சிடுறேங்க. நிறைய பேர் பார்க்க முடியாது இந்த சர்டிஃபிகேட்டை, அதனால நான் ஃபுல்லும் படிக்கிறேன். அதை Anna University CG PTBE EEE 2003 to 2006 batch proudly presents Certificate of Lollu. This is to document that Mr. Harirajan has been awarded as Master of Confusion, especially for the period 2003 to 2006. Bracketல போட்டுருக்கோம் பாருங்க, அதான் தராலே and forever. கமிட்டி EEE PTBE லொல்லு சபா கொக்கரக்கோ குமாங்கோ நாங்க